சார் ஒரு ஃப்ரேமில் நெல்சன் நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காட்ஃபாதர், இந்த பக்கம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா. எந்த பக்கம் போகிறது இப்படி போயிடலான்ட்டு அந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா பக்கமே போகிறாரு. அந்த இன்ஸ்பிரேஷனா ஏன்னா அதுவும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. நல்ல ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து ஒரு சின்ன ஸ்டோரி லைன் எடுத்து பண்ணுறது அப்படி ஏதாவது இருக்கா? அது தெரியல, அது என்ன குறியீடுன்னு நமக்கு புரியல. நாம் விசாரித்த வரைக்கும் எதனுடைய தழுவலும் இல்லாமல் தான் இந்த படத்தை எடுக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். ஒருவேளை ஒரு சேஃப்டிக்காக ஏதாவது ஒரு காட்சிகள் அதுலேருந்து எடுத்திருப்பாங்களா, அப்போ நம்ம ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கலான்னு ஏதாவது தோணுமா அப்படின்னு தெரியல. பட் அதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆமாம், நம்ம வந்து 2 ஹீரோஸ் நடிக்கும்போது இவங்களுக்குள்ள எங்கே ஈகோ கிளாஷ் வந்துருமா, நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். இவங்க 2 பேருமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உச்சத்தில் இருக்கிறாங்க. யதார்த்தத்தில் செட்டில் அந்த மாதிரியான சாத்தியம் ஏதாவது இருக்கா சார்? இல்லை 2 பேரும் பயங்கர நண்பர்கள்னால ஸ்மூத்தாக போயிடுமா? ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும். இன்னொன்று ரஜினி இருக்கார், அவர் வந்து கமலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எப்போவுமே நினைக்கக்கூடியவர். நீங்கள் பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா தான் பெரிய சூப்பர் ஸ்டாருங்கிறதெல்லாம் மறந்துட்டு கமலை அப்படி உயர்த்தி பேசுவார் அவர். அதெல்லாம் வந்து யாருக்குமே வராத ஒரு மனசு அவருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக கமலும் அந்த மரியாதையை நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். இன்னொன்று அது வந்து ரெட் ஜெயின் பேனரில் வந்தால் கூட ஒன் ஆஃப் த பார்ட்னராக கமல் இருக்கார். அப்போ அவர் வந்து ரஜினியை இன்வைட் பண்ணுறாரு அந்த படத்துக்கு. அப்போ உள்ளபடியே ரஜினி வந்து அவங்களுக்கு விருந்தாளி. அப்போ விருந்தாளியை எந்த அளவுக்கு கவனிக்கணுமோ அப்படி தான் வந்து கமல் கவனிப்பார். ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இந்த படத்தை எடுத்துருவாங்க.